வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. ஸோ விசித்ரா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் வந்து அர்ச்சனா, பூர்ணிமா, அன்னபாரதி இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி, அவங்களும் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஜெஸ்டர். ஏன்னா அவங்க வந்து தான் மட்டும் இருக்கிறத போடாமல் அர்ச்சனா இருக்கிறதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அது ஒரு பதிவு. அடுத்தாப்பில் வந்து மணி அண்டு கூல் சுரேஷ் 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி அர்ச்சனா இருக்கிற வீடியோ அவங்க போட்டிருக்காங்க. அர்ச்சனா அண்டு பூர்ணிமா, அதில் அர்ச்சனா தான் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து லவ் யூ மேடம் அப்படின்னு, ஏன்னா அவங்க போட்டிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு மரியாதை. லவ் யூ மேடம்னு சொல்லி அர்ச்சனா பதில் போட்டிருக்காங்க. அதுக்கு 295 லைக்கு அடித்து நவத்திருக்காங்க. அதுக்கு பதில் வந்து விசித்ரா வந்து லவ் யூ டூ டியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே 11 ரிப்ளை, ஐ ஆம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆர்டின் சிம்பிள் கண்டினியூஸாக. அப்புறம் ரவீனா தாஹா போட்டிருக்காங்க, விசித்ரா மேம் வி லவ் யூ ஃப்ரம் ஹூ யூ ஆர், வி லவ் யூ ஃபார் ஹூ யூ ஆர், யுவர் போல்டு பிரேவ் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து லவ் யூடா செல்லம் அப்படின்னு இவங்க திருப்பி பதில் போட்டிருக்காங்க. த சீசன் வுட் ஹவ் ட்ரூலி கான் போர்டு வித்தவுட் விச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விச்சு சப்போர்ட்டர் போட்டிருக்காரு. அப்புறம் லவ் யூ டார்லிங் அப்படின்னு இவங்க பதில் போட்டிருக்காங்க. அடாடா லவ் யூ டூ மம்மின்னு இவங்க வினுஷா போட்டிருக்காங்க. டே லவ் யூ டியர் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. லவ் யூ டியர்னு விசித்ரா போட்டிருக்காங்க. விச்சுமான அக்ஷயா போட்டிருக்காங்க. லவ் யூமான அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் தான் நிறையா இருக்குது. விசித்ராவுக்கு வந்து இந்த மாதிரி போட்டதுனால அர்ச்சனா சப்போர்ட்டு ஏகப்பட்ட பேர் அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட்டாக போட்டிருக்காங்க. விசித்ராவுக்கு ஏராளமான பேர் சப்போர்ட்டாக போட்டிருக்காங்க. விச்சுமோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அர்ச்சனா மாஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அர்ச்சனான்னு சொல்லி என்ன சொல்கிறது, ஃபயர் சிம்பிள், நம்ம ஃபோக்கஸ் அர்ச்சனா தான் அப்படின்னு போட்டிருக்காரு. அர்ச்சு விச்சுன்னு போட்டிருக்காங்க. அர்ச்சனா அதே மாதிரி ஃபயர் சிம்பிள், மாயா சூனியக்காரி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்புறம் அடுத்தாப்பில் வந்து ஜோவிகா வரலையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விச்சு மேம் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாயா பாவம் பசியிலையும் தூக்கத்துலையும் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காங்க. பசியிலையும் தூக்கத்துலையும் இருக்காலாம். ஹாய் மேம் ரிப்ளை ப்ளீஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. பிரதீப் ஆண்டனி இருக்காரா மேம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரதீப் ஆண்டனிலாம் கூப்பிடல. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கார்டு வாங்கின ஆளை கூப்பிட்டுருந்தாங்க. மகத் வந்து வந்திருந்தார். மகத்தை வந்து பிபி கொண்டாட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபைனலுக்கு வந்திருந்தார். பட் ஆனால் பிரதீப் ஆண்டனியை கூப்பிடலை. அது என்ன காரணம்னு தெரியல. பிரதீப் ஆண்டனியை கூப்பிடல, பவா செல்லத்துறையை கூப்பிடல, யுகேந்திரனை கூப்பிடல. யுகேந்திரனை கூப்பிடாத காரணம் இருக்குது. அவர் வெளியில் போயிட்டு சேனலுக்கு எதிராக பேசினார் இவருக்கு சப்போர்ட்டாக. அதனால் அவரை டிச் பண்ணிட்டாங்க. அவரை ஃபைனலுக்கும் கூப்பிடல. அவருக்கெல்லாம் நியூஸ்லேருந்து டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து அவர் மிச்சர் சாப்பிட்றத உட்காந்து பார்க்கணும். அதனால் யுகேந்திரனை வந்து பைசாவுக்கு கூட மதிக்கலை. அப்படி தான் இருந்திருக்கு. ஐஷோ அவங்களே வந்தால் தேவையில்லாமல் நிக்சனை அவங்களே சேர்த்து வச்சு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க. இப்போ தான் ஏராளமான செலவு பண்ணி அவங்க அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் மாற்றிருக்காங்க. 15-20 இன்டர்வியூ கொடுத்து ஊட்டிக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரியாணிலாம் போட்டு மாற்றிருக்காங்க. திருப்பி அதே அளவுலாம் செலவெல்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் பெட்டர், நம்ம ஒதுங்கிறது பெட்டர்னு அவங்க முடிவு பண்ணி இதுக்கு வரவே வேண்டான்டான்ட்டாங்க. நல்ல முடிவாக தான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஜெயிச்சவங்களுக்கு தான் கொண்டாட்டம். புள்ளி கேங்குக்கோ தோத்தவங்களுக்கோ இது கொண்டாட்டம் கிடையாது. டாப் 5 கூட வராதவங்க என்ன பெருசாக கொண்டாடிட போகிறாங்க. சந்திரா ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் அவரும் கூல் சுரேஷும் ஆடுற மாதிரி, அவர் வந்து கூல் சுரேஷுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு கீழே மவீனா ஃபேன்னு போட்டிருக்காங்க. யூ நோ ஹவு மச் வி மிஸ் அவர் மவீனா டுகெதர். நீங்கள் ஏன் இன்னும் அவகிட்ட போய் பேசலை? யூ குட் ஹவ் இனிஷியேட் தட்ஸ் வாட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். எவ்ரி ஒன் மிஸ் அண்டர்ஸ்டுட் பட் ஹவு கேன் யூ? ஷீ நீட்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ளீஸ். அவர் விஷ் இஸ் ஒன்லி டு see you both together and nothing. Leave all misunderstandings. Just sit and talk to have her. அவ பாவம்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 9 ரிப்ளை கீழே. அதில் வந்து வெவ்வேறு விளக்கங்கள் மாறி இவருக்கு சப்போர்ட்டா அவருக்கு சப்போர்ட்டா அந்த மாதிரி விளக்கங்கள். ஐ நோ தேர் லவ் ஸ்டோரி. கீர்த்தி அண்ட் சாந்தனு நோ த ரீசன் ஃபார் தேர் பிரேக்கப் பட் தேர் இஸ் அ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தம். எனிவேஸ் ஐ ஹோப் ப்ரே. கீர்த்தியும் சாந்தனும் பிரிஞ்சு திருப்பி சேர்ந்தாங்க. அதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சேரணும் அப்படின்னு. இன் ஈச் சீசன் தே டேக் அப் லவ் ஸ்ட்ராட்டஜி சர்வைவ் இன் த கேம் பட் வென் தே கம் அவுட் நத்திங் ஒர்க்ஸ் ஹியர் இன். எம்ஆர் ஃபேன்ஸ் பிலீவ் தட் இது ட்ரூ லவ்னு நினச்சாங்க. இது ட்ரூ லவ்லாம் கிடையாது. அவங்க உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க. அர்ச்சனா அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் டான்சர்ஸ் இன் பிபி
போஸ்ட் டான்ஸ் ரீல் வித் ஹர்னு போட்டிருக்காரு. இவருக்கு வந்து அர்ச்சனாவோட டான்ஸ் ஆடணுமா. கூல்னா மணினா காம்போ நல்லா இருக்கே, என்னடா லைஃப் இது, என்ஜாய் பண்ண வயசு இது அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் காம்போ நெவர் ஃபைல்டு அப்படிங்கிறாங்க. அர்ச்சனா எங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் இதான் கேட்குறாங்க. த நெவர் எண்டிங் சாகா ஆஃப் டான்ஸ் ஃபன் அண்ட் கூல்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. பேக்கில் அது இது எது ஸ்டேஜ் ஷோ இஸ் பேக். ஆமாம், அது இது எது தான் போட்டிருக்காங்க. அது இது எதுக்கு தான் இந்த 3 பேரும், அதனால தான் அர்ச்சனா எங்கன்னு கேட்குறாங்க. அதாவது மணி, கூல் சுரேஷ், அர்ச்சனா 3 பேரும் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அர்ச்சனா எங்கே, நீங்கள் 2 பேர் மட்டும் ஆடி இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணா சேம் வைப், செம வைப்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் மாஸ்டர்னு போட்டிருக்காங்க. அச்சு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் வந்து குயின் ஆஃப் மைன் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ஐடி. ஸோ இந்த மாதிரி நிறையா சூப்பர் மாஸ்டர்னு போட்டிருக்காங்க. தம்முடு மாஸ் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காங்க. அவர் தம்பிங்கிறாங்க. மணி தம்பி, உங்களை இப்படியே பார்க்க ஆசையாக இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. செம ஸ்டைல் உங்கள் டான்ஸுன்னு போட்டிருக்காரு. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபைனலி மாஸ்டர் காட்ட டான்ஸ் பார்ட்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. புத்துணர்ச்சியோடு புது நடனம் புகுந்த போகிறான், புது நடன புயல் நாயகன் காணப்போகிறோம், இவனை கலை உலக நாயகனாக நடனத்தில்னு ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு. வழக்கம் போல் இவர் நிறையா கவிதை எழுதுவார். அப்படி எழுதியிருக்கார் இவர். மாஸ் மணினா கூல்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ க்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் தான் இவருக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். மணிக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான. அடடே இந்த காம்போவா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அடடே இந்த காம்போவா, ப்ளீஸ் மவீனா ஃபேன்ஸ் என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் எடுக்கணும்னு சொல்லி தலைவர் வேறு லெவலில் அப்படி போட்டு. கூல் மணின்னா வேறு லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாஸ் டேலண்ட் போட்டிருக்காங்க. சண்டைலாம் வரும் போகும், நீங்கள் சொன்ன டைலாக் தான், ப்ளீஸ் கம்பேக் மவீனா அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரோ அர்ச்சு கூட ரீல்ஸ் போடுங்க ப்ளீஸ், டிட் யூ டான்ஸ் வித் ஹர்னு கேட்குறாங்க அர்ச்சனா ஃபேன்ஸு. ஏன்னா அது இது எதில் இவங்க 3 பேரையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அது இது எது திரும்ப வர்றதுக்கே ரொம்ப ஹாப்பி பல பேருக்கு. ஸோ அது வந்து மார்ச் 31 மதியம் 1:30 மணிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த ஷோ டைமிங்கு. திரும்ப மீண்டும் 3வது சீசனில் ஆரம்பிக்குது. கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது இது எது திருப்பி வருது. திருப்பி வர்றப்ப பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னர், பிக் பாஸ் உடைய ரன்னரு, அடுத்து வந்து பிக் பாஸில் வந்து நிறையா சேட்டப் பண்ணது இந்த 3 பேர். டைட்டில் வின்னர் அர்ச்சனா, ரன்னர் மணிச்சந்திரா, பிக் பாஸில் நிறையா சேட்டப் பண்ணது தமிழண்டா அப்படி இப்படின்னு சேட்டப் பண்ணதுன்னா நம்மளோட கூல் சுரேஷ். ஸோ இந்த 3 பேரும் வர்றப்ப, அதுவும் மாக்காப்பாலாம் சேர்றப்ப அது வேறு லெவலில் இருக்கும். அதாவது அர்ச்சனாவுடைய ஃபேண்டம் பாப்புலாரிட்டி எவ்வளோ தூரம் போச்சுன்னா, ஆர்மேக்ஸில் வந்து மாக்காப்பா, பிரியங்கா, கோபிநாத்தோட அவங்களும் அர்ச்சனாவும் இருந்தாங்க. அந்தளவு அவங்களோட ஃபேன் பேஸு, அவங்களோட பாப்புலாரிட்டி இருந்தது. 2023 டிசம்பர், 2024 ஜனவரியிலலாம் வேறு லெவல். அவங்க 4th பொசிஷன் 5th பொசிஷனில் இருந்தாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட பிரியங்கா தேஷ்பாண்டே, கோபிநாத், மாகாப்பா ஆனந்த், புகழ், இவங்களுக்கு ஈக்குவலாக அர்ச்சனாவுடைய பாப்புலாரிட்டி இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ அதுதான். ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த தொடக்கம். வின்னர், ரன்னர், ஒரு மாசான பிளேயர் கூல் சுரேஷ்.